வெல்கம் டு விபி வண்டில இப்ப நம்ம எங்க போயிட்டு நீங்க அவங்க கூட்டு வந்தாங்க. நாங்க கார்ல ஏறி நாங்க ஒரு 8-9 பேர் வந்து தலைவர் டிவிகே 8:30 நம்ம அண்ணன் அந்த 9 பேர் இல்ல கிடைக்கு எழுந்து. ஆனா எங்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா எங்க போறோம்? பொண்ணுமலைக்கு திருமலைக்கு சரி வந்து பாருங்க. திருமலைக்கு பொண்ணு பார்க்க வரோம். பொண்ணு கருப்புல இருக்கா. அவனு வந்து பாக்கணும். நம்ம தான் போய் பாக்கணும். அவனு வந்து பாருங்க. நண்பர்களே நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம் பாத்துங்க. இப்ப பேர் போல பாத்துட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த போறவங்க லைவ்லயே பாருங்க. ஆமா என் பொண்டாட்டி நீ பார்த்தே இல்லையே? பாப்பீங்க. நீ பாப்பீங்க. ஆள் மாடு மாதிரி இருப்பான். நல்லா கருகருன்னு மாடு மாதிரி இருப்பான். அவனோட நிக்கேம் வந்து ஹினாட்டா. இன்னைக்கு அவளுக்கு கேக் கட்ட போறோம். பிறந்தநாள் வர நீங்க நம்ம வீட்டுக்கார கூட்டு போறோம். கேக்கு டிக்கில போட்டு அடைச்சாச்சு. தாலி கட்டணும் இனிமேல் கல்யாணம் முடிக்கணும். நண்பர்களே நம்ம பொண்டாட்டி பக்கம் வந்துட்டோம். நம்ம பொண்டாட்டி இங்க தான் நிக்கிது பாத்துங்க. ஷோரூம் ரொம்ப பெருசா இருக்கு. நண்பர்களே நம்ம பொண்டாட்டி நம்ம தூக்க வந்துட்டோம். வாங்க போ. ஆமா திருமண பொண்டாட்டி தூக்கம் இருந்தாச்சு. நண்பர்களே நம்ம பொண்டாட்டிக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுமா? டிவி ஷோ வரதட்சணை கொடுத்தா பண்ணுவாங்க. நாங்க குடிச்சு வாங்குறோம் பொண்ணை. ஆமா அவள் நல்ல மனசு. 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா நண்பர்களே இப்ப கொடுக்க போறோம். ஆள் எப்படி இருக்க மாதிரி வலுக்குது ப்ரோ. வாங்க வாங்க உள்ள காப்பி கொடுத்துருவாங்க. பொண்ணு வீட்டுல எல்லாரும் குடிக்கணும். சிரிப்பு பாரு. இது நம்ம வண்டி கிடையாது. அடிச்சு போறாங்க. நம்ம வண்டி வந்துட்டு இருக்கு. சயின்ஸ் மாத்திரங்களா? திரும்ப உன் பொண்டாட்டி ஊப்புல முன்னாடி வந்துட்டு இருக்கு. எங்க வந்துட்டு இருக்கு? வரது கையில காப்பீட வர சொல்லு. எல்லாம் குடிக்கணும் எல்லாரும். பொண்ணு பார்க்க வந்துருக்கோம். பப்ஸா தருவாங்க. 8 வருவாங்களாக்கா? இல்ல பப்ஸ் எடுவாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போட்டா பாருங்க. இதான் வண்டி. இதான் ஓனரு. இவன் தான் மாப்பிள்ள. இப்ப வண்டி தருவீங்களோ? தருவாங்களே. இவர்ல உட்காந்துருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. உட்காந்துக்கோங்க. நம்ம ஏத்துங்களா? தூத்துக்குடி 6 பேர் என் கையில வரும். 6 பேர் மேனேஜர். நம்ம 6 பேர்ல யாருக்காவது வேலைக்கு வந்தா இவன் கேளுங்க. வந்தாலும் சேரணும் தனி மாதிரி இருந்தாங்களா ஒரு ஓனர்னால. ப்ரோ அமௌண்ட் தாங்க ப்ரோ. ரைட் அமௌண்ட் பே பண்ணிட்டு வரோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. கரெக்டா போ. திருமண உழைப்பா அவங்க அப்பா அழைச்சி வண்டி பாட்டு பின்னாடி நிக்குமா? வண்டி பின்னாடி பாட்டு கொண்டு 3 லட்சத்துக்கு ஒரு ஏப்ரல் சீட் வராங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவு பணத்துக்கு அவ்வளவு மதிப்பா? அவ்வளவுதான். ரைட்டு. வெள்ள சட்டி இடம் போட்டிருந்தாங்க. 10,000 ரைட். எனக்கு வேணாம். 130 இருக்க வேண்டியதுல எதுக்கு 310 இருக்கு? 135 காணுங்க. வா ஏத்த வண்டி காட்டுற மாதிரி. சரி இந்த வண்டி அழகா இருக்கும். உனக்கு இதை எடுத்து வாட்டு. அவ்வளவு பெரிய வண்டி உனக்கு கேக்கு சொன்னா கேட்க மாட்டேன். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா
சாய் குடிங்க. ரெண்டு எடுக்கேன். அந்த சாய் தர மாட்டீங்களா? அந்த சாய் தர மாட்டீங்க. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரோம். திருமலைக்கு சர்ப்ரைஸா நாங்க முடிச்சு கொடுக்க போறோம். கொடுக்கும் போது அண்ணன் தான் கொடுக்காங்க. வண்டியிலே தான் இருக்கு கிஃப்ட். மறைச்சு வச்சு வந்திருக்கோம். அவங்க ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். நான் வெளியே தெரியல. இது என்னது? இது என்னது? இது என்னது? வெட்டில வெட்டி பாருல. இல்லையா வெட்டி நானே தின்றவா? அதுக்கா வர மாசம் அவ்வளோ சரி வணக்கம் ஊருக்கு பரவாயில்ல வந்தது. அது கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணு. என்னது கிஃப்ட்? எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணு. திருச்சிருவா அன்பாக்சிங் வீடியோ. கேக் எடுத்துங்க. கேக் எடுத்து வெளியே எடு. சாக்கு மேல வெளியே இல்ல. ஜாக்கெட் தான் எடு. எந்த கடையில கடன் வாங்கிட்டு வந்தியா? சாதா ஜாக்கெட்ல அது வாடகை வாங்கிட்டு வந்திருக்கு. நாளை கொடுக்கணும். அது தெரியும். அழுக்காக்கிறதான்னு சொல்லிட்டு அதிலே போட்டோன்னா அழுக்காதான். மண்டே கூட தூர போயமா என்ன கூப்பிடுவாங்க எனர்ஜி பாத்தியா? தெரியல பாப்போம். ஃபீட்பேக் அவ்வளவுதான். இதான் பயல். வீட்டுல தண்ணி குடி காமிச்சிரு. கப்ப கீழே விட்டுறாத. உண்மையிலே பார்த்துக்கோங்க. டிவிஎஸ் வேற ஒன்றும் இல்லை. உள்ள என்ன இருக்குன்னா சாவி இருக்கு பாருங்க. ஒரு பேஜ், 2 கீச்சன். இதான் 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ரூபா நம்பர்ல உள்ள ஒரு சாவி இருக்கு. நம்ம காருக்கு பண்ணிருக்காங்க. இங்க ஒரு கீச்சன். இது பிராண்டட். இது ரொம்ப பிராண்டட். பிராண்ட் இல்ல வேற எங்க பாருங்க. டூல்ஸ் பாருங்க. நோக்கிட்டான். காப்ல ரிப்பேர் கிட் 3 லட்சம் ரூபாய்க்கு டூல்ஸ் பாருங்க. ரிப்பேர் கிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிட் நீ போய் வண்டி இறக்க வேண்டியதானே. அது ஒரு வீடியோ எடுத்து லோரி கிட் 3 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் தான். கடைவிடும் 3 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட். பரவாயில்ல ஒரு மாசம் தங்கம்டா. தங்கம் என்னடா ஏதியில போவான். அது என் பொண்டாட்டில இன்ஜின்ல மூடி இல்ல. ஏமாத்திட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் போச்சு. அது ஒரு சாவி ஆண்டா அது ஏன் பொண்டாட்டி இது ரொம்ப தப்பு. நம்ம பொண்டாட்டி ஏன் கிளம்பு.
ப்ரோ டிபி லக்ஸ் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ப்ரோ போட்டோ எடுத்துக்கோ ப்ரோ இல்ல ஏழை இப்படி பண்றியா ஏ கிறுக்கு மெண்டல் பண்ணலாம் சந்தோஷம் அதாவது அந்த சேனல்ல வீடியோ எடிட்டிங் வீடியோ எடுக்கிறது அப்புறம் வேற போஸ்ட் போடுறது எல்லா இடமும் அந்த முனையை சும்மா தான் இருப்பான் சோமன் முனை ப்ரோ இப்போ ரிவ்யூ சொல்லுங்க இதான் கரெக்டா ரிவ்யூ ஆகுது ரிவ்யூ சொல்லுங்க நண்பர்களே டிராஃபிக்ல ரொம்ப கை வலிக்கு பார்த்துங்க ஓட்டமும் இல்லை ஆனா போக பழகிறோம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் போக போக பார்ப்போம் வலிக்கா ப்ரோ பின்னாடி எதுவும் வலிக்கா பின்னாடி முன்னாடிலாம் வலிக்கல கை தான் வலிக்கு. அதாவது பிஎன் ரைடர் நான் என்ன சொல்றேன்னா பின்னாடி உட்காரவே முடியல நண்பர்களே இவன் பிரேக் எடுத்து நேராக இவன் சீட்டு தான் வரேன் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு வேற முன்னாடி பிரச்சனை ஆயிருது பின்னாடி இருந்து வலிக்கிட்டு வரனால பின்னாடி அடிச்சு நான் பின்னாடி அடிச்சு அவன் முன்னாடி போய் அடிச்சு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் சீட்டு வீடு கொஞ்சம் மாற்றிட்டேன்னு நல்லா இருக்கும் மற்றவங்க பிரச்சனை நல்லா தான் இருக்கும் வண்டி ஓட்டுறது ஈகரே பார்க்கணும் படி டிரைவர் என்ன மண்டை இருக்கிறாரு ப்ரோ டிரைவர் ஓட்டுன ரிவ்யூ சொல்லுங்க நீதான்டா டிரைவர் உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே சோமன் போ பயலுங்க பரட்டா போ பரட்டா இருந்தா பொரட்டா பரட்டா